Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் பங்குனி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் தகவலை செய்தியாளர் சசிதரன் வழங்க கேட்கலாம். சசிதரன் வணக்கம். தேரோட்டத்தை முன்னிட்டு என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்கிறது? சென்னை திருமயிலை கபாலீஸ்வரம் என்று அழைக்கப்படும் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் திருக்கோவிலின் வருடாந்திர பங்குனி விழா கடந்த 3ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த கோவிலின் பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் இன்று காலை தொடங்கி நடைபெற்று வருகிறது. 4 மாட வீதிகளில் கபாலீஸ்வரர் திருத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார். பக்தர்கள் ஏராளமானோர் இன்று வருகை தருவார்கள் என்பதால் மயிலாப்பூர் சுற்றிலும் போக்குவரத்தானது மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் இலைபார நிழற்குடைகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது. தண்ணீர் குடைகள் அமைக்கப்பட்டு இருக்கிறது. சிவாச்சாரியர்கள் பல்வேறு நபர்களும் பொதுமக்களுக்கு உதவி புரிந்து வரக்கூடிய காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. அனைவரும் அர்ச்சனை செய்வதற்கும் தங்கள் பூஜைகளை செய்வதற்கும் நிழற்குடைய இடங்களில் பொதுமக்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இந்த திருத்தேரானது நடைபெற்று வருகிறது. அனைவரும் கபாலீஸ்வரர் என்ற ஒரு வாசகத்தை உச்சரித்து வருகிறார்கள். மேலும் இந்த விழாவின் முக்கிய நிகழ்வான 63 நாயன்மார்களோடு காட்சியளித்தல் நாளை மாலை நடைபெறுகிறது. சனிக்கிழமை காலை திருக்கல்யாண உற்சவமும் நடைபெறுகிறது. விசேஷம் நிறைந்த பங்குனி பெருவிழாவை காண வெளி மாவட்டங்களிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள் என்பதால் கோவில் நிர்வாகம் சார்பில் பல்வேறு இடங்களில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. திருவிழா தொடங்கி நிறைவு நாள் வரைக்கும் ஏற்றாற்போல் சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை சார்பில் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து மாற்றமானது செய்யப்பட்டிருக்கிறது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.